பொதுவா விசேஷம்னா எல்லா ஊர்லயும் பிரியாணி செய்வாங்க. ஆனா எங்க ஊர்ல மட்டும் எப்போதுமே கல்யாணம் இந்த வாழைக்காய் கல்யாணம் தேங்காய் பால் ரசம் தான் எப்பவுமே ஸ்பெஷல். அவ்வளோ டேஸ்டான இந்த வாழைக்காய் கல்யாணம் செய்யறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் வாழைக்காய், 50 கிராம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 50 கிராம் மட்டன் கொழுப்பு எடுத்திருக்கேன். முதல்ல வாழைக்காயில 1 கப் தேங்காய் பால் தனிப்பால் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி பொடியா அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயமும் 2 கீரை பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தோட போட்டு கிளறிக்கலாம். இப்ப எடுத்து வச்சிருக்க கறி கொழுப்பை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கொழுப்பு நல்லா வதங்கினதும் ஊற வச்சிருக்க கடலை பருப்பு சேர்த்து கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து குக்கர்ல வேக வச்சிடலாம். கொழுப்பை நல்லா வதக்கிட்டதுனால ஒரு 3-4 விசிலே கொழுப்பும் பருப்பும் வெந்துடும். அடுத்து எடுத்து வச்சிருக்க வாழைக்கால 3 ஏலக்காவை தட்டி போட்டு அடுப்புல வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வேக வச்ச கொழுப்பையும் பருப்பையும் திறந்து பார்த்தா அது இந்த பதத்துல இருக்கும். பாதியா வெந்த வாழைக்கால இந்த வேக வச்ச கொழுப்பை சேர்த்துக்கலாம். கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கிரேவி நல்லா கொதிச்சதும் தேங்காய் பால் தலைப்பால்ல 1 கப் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணும்போது வாழைக்காய் தண்ணி பதத்துல இருந்தாலும் 1/2 மணி நேரம் கழிச்சு வாழைக்காய் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணி கெட்டியாயிடும். அவ்வளவுதான், எங்க ஊர் ஸ்பெஷல் வாழைக்காய் கல்யாணம் ரெடி.